வா இங்கிருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி இருக்குது. யானை வந்த தடத்துல தள்ளி தள்ளி இறங்கி அப்படியே மேலே அந்த பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக ஒரு மர்மமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கைஸ் வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பிளாகாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன். ஸோ போகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவபாசன சிலையை வந்துட்டு பழனியில் இருக்கிற முருகன் சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது செஞ்ச இடத்துக்கு தான் போக போகிறோம் நம்ம இப்போ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு சிலைங்க. இந்த உலகத்துக்கு நவபாசனத்து மூலமாகவும் ஒரு சிலை செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சவர் தான் போகர். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை செஞ்ச இடத்த தேடி தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். வாங்க அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அந்த வேலை உங்களுக்கு அடுத்தடுத்து எடுத்து காட்டுறோம். மக்களே, தமிழ் கடவுள் முருகனை செஞ்ச இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கிறோம். ஹாய் கைஸ். ஸ்ட்ரேஞ்சர் மகியுடன் கரிகால சோழனின் ஒரு நாள் பயணம் தமிழ் கடவுள் முருகனை தேடி. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். என்ன ப்ரோ இந்த இடத்து கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வச்சுருக்குறாங்க. ஸோ யானைகள் நடமாடும் பகுதி, வாகனம் ஓட்டுதல் மற்றும் பாதசாரியில் கவனமாக செல்லவும், வனத்தை காப்போம், யானைகளை பாதுகாப்போம். ஸோ ஒரு வார்னிங் ஃப்ளக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே வேறு யானை வேறு அதிகமாக வந்துட்டு எத்தனை மணிலேருந்து ப்ரோ? 6 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்துட்டு வர்றதுக்கான இது இருக்குது. ஸோ நீங்கள் வர்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோ? காலையில் 9 மணிக்கு. 9 மணிக்கு மேலேங்களா? ரைட்டு ப்ரோ. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க ப்ரோ. இந்த ஊர் பேர் ப்ரோ? இது வந்து சோமலிங்கபுரம். சோமலிங்கபுரம். ஸோ நீங்கள் அதுலேருந்து பஸ் இறங்கிது இங்கே நடந்து தான் வரணும். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு தந்தத்தை வச்சு தள்ளி விட்டு அப்படியே அந்த இதுல இருந்து இறங்கி காலை வச்சு அப்படியே ஏறி மேல போகும். பன்னியில வரும். பன்னி அதே தடத்துல வந்து யானை வந்த தடத்துல தள்ளி தள்ளி இறங்கி அப்படியே மேல அந்த காட்டு பண்ணி இதுல இறங்கி அதுவும் வழி ஆக்கி விட்டுருங்க. அந்த அதுல இறங்கி அதுலயும் ஏறி போயிடும். அப்படியே இதுல வந்து அப்படியே தந்தத்தை வச்சு தள்ளி தள்ளி அப்படியே கீழே இறங்கி மேலே ஏறிக்கும். அதான் மக்கள்ஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றீங்கன்னா ரொம்ப சூதானமாக வாங்க. ஸோ காட்டு யானைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு முள்ளமன்றி, எல்லா வனவிலங்குகளும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஏன் சொல்லப்போனால் சிறுத்தை கூட இருந்தாலும் இருக்கலாம். இருக்குது ப்ரோ, சிறுத்தை இருக்கு. 6 மணிக்கு மேலே எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சிக்குவாங்க. இறங்கி போகிற தடம் பார்த்துக்கோங்க. பேசி இது வந்துட்டு யானை போகிற தடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து ஈவினிங் எத்தனை மணி ப்ரோ? 6 மணி நேரம். 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. ஸோ வந்துட்டு நம்ம போகர் ஐயா வந்துட்டு நம்ம தமிழ் கடவுள் முருகனை செஞ்ச இடத்த வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டைம் வச்சு வர வேண்டிய இடம். ஸோ அதனால் நாங்களே இன்றைக்கி வந்திருக்கிறோம். பார்த்தாச்சுங்களாண்ணா? நல்ல சிறப்பு. கண்டிப்பாக. பேசி அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மலை மேலே ஏறுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா போகர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகனை வந்துட்டு அந்த இடத்துல செஞ்சுருக்காரு. நான் சும்மா செய்யலைங்க, நவபாசன சிலையை. ஸோ ஒரு பாசனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்கும். ஸோ அந்த 9 வகையான நவபாசனத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்துட்டு அந்த முருகன் சிலை வந்துட்டு அதை செஞ்சுருக்காரு போகர் ஐயா. ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமாக ஒரு மர்மமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஆன்மீக ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம். வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்க இதுதான் நம்ம வந்த வழி. அந்த வழியில் சரி அதாவது ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம அதிகப்படியாக நடந்துட மாட்டோம். நல்லா பாருங்கள், எங்கேயுமே வந்து உளி வச்சு கொட்டினதுக்கு உண்டான அடையாளம் மாதிரிலாம் எது இருக்காது. அப்படியே உருவான மாதிரி இருக்குது பாருங்கள் இயற்கையாகவே. அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மக்களே, காலையில் ஒரு 4 ரவுண்டு ஏறி முடிச்சுட்டு இவர் வந்துட்டு சும்மா விட போகிறதில்ல, ஃப்ளாக் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம வந்தது கண்டிப்பாக ஃப்ளாக் எடுத்து ஆகணும்.
ஹோல்ல எலுமிச்சம்பழம் போட்டோம்னா இது போய் அந்த ஒரு கீழே ஒரு கேணி இருக்குங்க, அந்த கேணியில விழுகும். இப்ப அந்த ஹோல்ல வரவங்க போறவங்களாம் அந்த எலுமிச்சம்பழம் போடாம கல்லு அதுன்னு போட்டு அந்த ஓட்டையை அடைச்சு போயிடும். சுத்தி இங்க கேணியில தண்ணி இல்லைனாலும் இங்க ஊத்துல தண்ணி எப்பயுமே ஒரு முறைக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். எந்த வெயில் காலத்துலயும் இருக்குங்க. ஏன்னா வந்த இதுக்கு அங்க உள்ள குகைக்குள்ள எல்லாமே இருக்குதுங்க. ஸோ மக்களே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாள் தண்ணி வந்துட்டு வத்தாத ஒரு சொனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட சிறப்போட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகனை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நவபாசன சிலை மூலயமா போகர் ஐயா செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமூட்டும் விஷயம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது முருகன் தான். ஸோ அந்த நவபாசன சிலை செஞ்சுருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அது இந்த இடத்துல செஞ்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இங்கேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ப்ளஸ் முருகன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரித்தான சவுண்டு. ஐயாவை பார்க்குறக்கு இந்த இடத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. அருள்தரம் சோமலிங்க சுவாமி திருக்கோயில். அப்பனே ஈசனே. ஸோ மக்களே, மேலே போக ஆரம்பிச்சிடலாம். பால திருப்பந்தரி அப்படின்றது, அதாவது சித்தர்கள் வந்து சூட்சும கீழே வந்துட்டு அடிவாரத்தில் அம்மன் சந்நிதியை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு ஐயா போகர் ஐயா செஞ்சு வச்ச நவபாசன சிலையை அந்த இடத்துக்கு வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டு ஐயா பார்த்தாச்சு, கம்பீரமாக நிற்கிறாரு. இந்த இடம் பாருங்க. ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போகரையா வந்துட்டு அந்த நவபாசன சிலைக்கு தேவையான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊற்று மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு போகிறதுக்கு அலவுட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல சிலை இப்போ தான் வந்தது. முதல்ல உள்ளே உட்காந்து தானம் பண்ணுவோம். அவங்க வட்டமாக உட்காந்து 4-5 பேர் உள்ளே உட்காந்து தானம் பண்ணுவோம். கண்டிப்பாக இப்போ பூரா கவர்மெண்ட் ஆனதுனால இப்போ உள்ள புதுசாக சிலை வச்சுருக்காங்க. முதல்ல உள்ள இவங்கெல்லாம் முன்னோர்கள்லாம் உட்காந்து உள்ளே தானம் பண்ண இடமுங்க அது. அதாவது உள்ள குறப்பம் மக்களே, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சிலை வந்துட்டு இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தானே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு முன்னோர்களால் தவம் செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரவண பவ பால தண்டாயுத பாணி. ஸோ போகர் ஐயா வந்துட்டு இந்த உலகத்துக்கு சூழ்ச்சிமமாக வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதான் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட்டில் பார்க்கலாம். ஸோ இதை தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்துட்டு என்ன வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. சாப்பாடு வந்து மேலேயே கொடுக்குறாங்க. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்துட்டு ஐயாவை பார்த்தாச்சு, போகர் ஐயாவை. ஸோ சிறப்பாக இருந்தது தரிசனம். முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஸோ முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ என்ன ஸ்பெஷல்னால் அதான் தமிழ் கடவுள் முருகனை வந்துட்டு இந்த இடத்துல தான் நவபாசன சிலை மூலமாக உருவாக்கியிருக்காரு. வாங்கண்ணா. சரிங்க, சிறப்பான தரிசனம். மக்களே, நல்லபடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகர் ஐயா வந்து பார்த்தாச்சு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பழனியில் இருக்கக்கூடிய முருகன், அதாவது தமிழ் கடவுள் முருகன் சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகன் முருகன். ஸோ அவரை வந்துட்டு சிலை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நவபாசனம், 1 பாசனம் 2 பாசனம்னா 9 நவபாசனங்கள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வந்துட்டு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நின்றுக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு அவர் அவரோட அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்த இதை வச்சு கண்டிப்பாக அவர் வந்து இந்த சிலையை செஞ்சுருக்காரு. ஸோ மக்களே, ஒரு 500 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வராதிங்க. யானைகள் தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வாங்க. தனியாக வந்துட்டு வர வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நடையை வந்துட்டு சாத்திடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம ஐயா போகிற ஐயா பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டைமிங். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 மீட்டர் உள்ளே நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன் மக்களே. இந்த இடத்த பாருங்கள். ஸோ அவர் வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம். ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு ஆதி காலத்துலேருந்து மனித நடமாட்டங்கள் வந்துட்டு இருந்திருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போகரையை சிலை செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டங்கள். இந்த இடம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அடர்ந்த காட்டுக்குள் ஒரு போகரை தேடி ஒரு பயணம் இத்துடன் வந்துட்டு நிறைவடைகிறது. வந்துட்டு அடுத்தடுத்த பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டர் கரிகால சோழன் 294. ஸோ இந்த இடத்துக்கு வரோன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனின்றி அணுவும் அசையாது அவள் தான் வணங்கி அப்படிங்கிற மாதிரி சிவனுக்கு ஏற்ற மந்திரம். ஸோ அவர் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்க முடியாது. ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு.